எனது பேர் பாஸ்கரன். தையிட்டி காணிகை உரிமையாளர்கள் சார்பாக எங்களுக்கு ஒரு குறுகிய கால முன்னறிவிப்புடன் இன்று அவசரமாக மாவட்ட செயலகத்துக்கு வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டது. தையிட்டி காணி விவகாரம் தொடர்பாக உரையாடுவதற்காக இங்கே வருகின்றபோது இங்கே கடற்தொழில் அமைச்சர் மற்றும் நில அளவையாளர் திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் உதவி மாவட்ட செயலர்கள் என தெல்லிப்பளை பிரதேச செயலர் மற்றும் கிராம சேவை அலுவலர் என அதிகாரிகள் ஒரு குழு எங்களுடன் கலந்துரையாடியது. உடனடியாக எங்கள் காணிகளை அளந்து உரிய காணிகளின் உரிமையாளர்களுக்கு அந்த காணிகளை கையளிப்பதற்காக நில அளவை திணைக்களம் காணிகளை அளக்க வேண்டியுள்ளதால் எங்கள் காணிகளின் எல்லைகளை காட்டி உதவுமாறும் இது காணி கையளிப்பதற்கான நில அளவை மட்டுமே எனவும் மாவட்ட செயலாளராலும் கௌரவ கடற்தொழில் அமைச்சராலும் உறுதிப்பட கூறப்பட்டது. இதன்போது நில அளவை திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் எங்களுடன் கலந்துரையாடும் போது எங்களது காணிகளின் எல்லைகளை தமக்கு காட்டுமாறு கூறியிருந்தார்கள். எனினும் 30 வருட காலமாக அந்த காணி முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததுடன் ஜேசிபி மூலம் முழு அடையாளங்களும் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு காணியிலிருந்து மற்ற காணியை எல்லைப்படுத்துவதற்காக அனைத்து காணி உரிமையாளர்களும் குறித்த இடத்துக்கு வருகை தந்து அந்த காணிகளின் எல்லைகளை காட்டுமாறும் எங்கள் காணிகளின் உறுதியின்படி அந்த காணிகளை விடுவிப்பதற்காக மட்டுமே இந்த நில அளவை திணைக்களமும் மாவட்ட செயலகமும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக கூறப்பட்டது. இதன்போது சுவீகரிப்புக்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்பதில் காணி உரிமையாளர்கள் உறுதியாக தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள், இது சுவீகரிப்புக்கான எந்த முயற்சியும் இல்லை, உங்களது காணிகளை உங்களுக்கு விடுவிப்பதற்காக மட்டுமே அதை நோக்கமாக கொண்டு மட்டுமே இந்த காணிகள் அளக்கப்படுவதாக எங்களுக்கு உறுதி அளித்துள்ளார்கள். கடந்த கால கசப்பான அனுபவங்களை நாங்கள் கூறி சற்று நாங்கள் சந்தேகங்களை தெரிவித்த போது, இல்லை நீங்கள் இதுக்கு பயப்பட தேவையில்லை, எங்களை நம்புங்கள், உங்களுக்கான காணிகளை விடுவிப்பதற்கான இந்த முயற்சி மட்டுமே இங்கே நடைபெறுவதாக எங்களுக்கு உறுதியளிக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். நான் சுகுமாரி சார்ஜன். இன்றைக்கு 11/4/2026 கச்சேரியில் நேற்றைய தினம் எங்களுக்கு அறிவித்தல் தரப்பட்டு இந்த தையிட்டி காணி உரிமையாளர்களுடனான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அந்த சந்திப்பில் காணி உரிமையாளர்கள் சார்பில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தோம். அந்த இடத்திலே இன்றைக்கு முக்கியமாக அந்த நில அளவை செய்வதற்குரிய எங்களோட ஒப்புதல் பெறுவதற்கான கூட்டமாகத்தான் இது அமைந்திருந்தது. ஆனாலும் அந்த இடத்துல பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. இப்போ எங்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு சந்தேகம், மிகப்பெரிய சந்தேகம் 3 தடவை கொழும்பிலே உயர்மட்டத்துடனான சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. எங்களது பங்கு பெற்றுதல்கள் இன்றி அந்த சந்திப்புகளில் எங்களது உறுதிகள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் எங்களது நில அளவை படங்கள் தங்களுக்கு தேவை என்று இவர்களை பணித்திருக்கிறார்கள். அந்த 16-17 உறுதி நாங்கள் உரிமை கோர அனைவரதும் உறுதிகளுக்கான நில அளவை படங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என இந்த மாவட்ட செயலாளரை பணிப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் எங்களை அழைத்து இந்த நில அளவைகள் செய்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனத்தான் எங்களிடம் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கொண்ட கேள்வி என்னவென்றால், இந்த எங்களது எதிர்த்தரப்பினரான அந்த பௌத்த மகாசங்கம், அந்த பௌத்த பிக்குவாக்களிடம் இது சம்பந்தமான ஏதாவது ஒரு சட்ட ரீதியான ஆவணங்கள் இருக்கின்றனவாண்டு இவை வினவினவர்களான்றதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு அவர்களுடைய பதில் அது உங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்களோட சைடால் எங்களோட காணி என்றதை முதல் ப்ரூவ் பண்ண வேணுமெண்டு. அப்போ காணி என்று ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களோட உறுதி காணாதோ என்று கேட்ட இடத்துல அந்த மாவட்ட செயலாளர் எங்களுக்கு ஒரு தகவலை வழங்கியிருந்தார். இதுவரைக்கும் இந்த உயர் பாதுகாப்பு வலயங்கள் அனைத்தும் இவ்வாறான நில அளவுகள் செய்யப்பட்டு விடுவிக்கப்படவில்லை தானே என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அவர் கூறியது இது தற்போது உயர் பாதுகாப்பு வலயம் இல்லை, இன்னும் வர்த்தமானி வெளியிடப்படவில்லையே தவிர இது இராணுவ தரப்பு பாதுகாப்பு தரப்பிடமிருந்து விடுவிக்கப்பட்டு தற்போது இது அரச காணியாக உள்ளது. அரச காணி என்றால் அந்த அர்த்தம் இல்லை, தற்போது அரசாங்கத்திட்ட விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான காணிகள் தாங்கள் எங்களோட உறுதிப்பாடுகள் எங்களோட இதுகள் சர்வே பிளான்களை வச்சு உறுதிப்படுத்தி தான் விடுவிக்க முடியும் என்று சொல்லி மாவட்ட செயலர் கூறியிருந்தார். ஆனால் அந்த வகையில் அப்போ நாம் ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம், நில அளவை செய்கிற தினத்தன்று எங்களை உள்ளுக்குள் அனுமதிப்பீர்கள். ஆனால் அந்த இடத்திலே அந்த காணியில் சட்டவிரோதமாக குடிகொண்டிருக்கின்ற அந்த பௌத்த மத பிக்குவும் அந்த இடத்துல தனது எல்லைகளை காட்ட வேணும் என்று இப்போ இத்தனை வருஷம் 6-7 வருஷமாக அவர் தண்டை காணி என்று சொல்லித்தான் அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ அவர் எங்கள்கிட்ட நீங்கள் இப்படி எல்லையை கேட்குறீங்க, உறுதி இருந்து உங்களுடைய எல்லையை காட்டுங்க அளவிட வேணும் என்று கேட்குற பட்சத்தில் அந்த பிக்குவிடமும்
அந்த எல்லைகள் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கை வச்ச இடத்துல அதை அவர்கள் மறுத்திருந்தார்கள். அவ்வாறு தாங்கள் கேட்க முடியாது என்று. இது வந்து என்னத்தை பிரதிபலிக்குது என்று சொன்னால், அவை வந்து அங்காளி பக்கம் எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல் அந்த அவர்களை நோகடிக்காமல் ஒரு செயற்படுத்துகிற ஒரு செயற்பாடு. எங்களை எத்தனையோ தரம் கூட்டங்கள்னு கூப்பிட்டு வதைக்கினோம், எங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் கூப்பிட்றேன்னு சொல்லினோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் அவர்களை எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர்களில் முன்வைக்காமல் ஒரு பக்குவமான ஒரு கையாளுற ஒரு நிலைமையாக தான் நாங்கள் பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரைக்கும் நாங்கள் குழப்பினதாகத்தான் கூறுகிறார்கள். இத்தனை முறை அளவீடு செய்து விடுவிக்க கிடைக்க பொதுமக்களாகி நாங்கள் குழப்பினோம் என்று. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் மறுப்புவாதம் செய்திருந்தாங்க, நாங்கள் குழப்பவில்லை, எங்களை உள்ளுக்கு அனுமதிக்க இராணுவம் வந்து இடம் தரவில்லை என்றும், அந்த ஒரு காரணத்தால் அளவீடு செய்யப்படவில்லை என்றும், நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி நாங்கள் அளவீடு செய்யாமல் நீங்கள் அந்த இடத்துல அவர்களுடைய எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாத இடத்துல விடுவிக்க கோரி நாங்கள் எவ்வளவோ பிரதிவாதங்கள் முன் வச்சும் அவர்கள் அதற்கு சம்மதிக்கையில் அளவீடு செய்து அமைச்சர் சந்திரசேகரிடம் நான் கேட்ட விடத்து அளவீடு செய்தால் எவ்வளவு காலத்திற்கு காணியை விடுவிக்க முடியும் என்று கேட்ட அடுத்து 2 கிழமைகளுக்குள் தான் காணியை விடுவிப்பேன் என்று சொல்லி எனக்கு சபதம் ஒன்று செய்திருந்தவர். பொறுத்திருந்து பார்ப்போம். அளவீடு செய்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் பீரியடை கொடுத்து பார்ப்போம். அதுக்குள்ளே விடுவிக்காட்டி சகல மக்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமான போராட்டமாக வெடித்து அரசாங்கத்துக்கு தேவையான ஒரு ப்ரெஷரை நாங்கள் கொடுக்குற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நாங்கள் இக்கட்டான சூழ்நிலையிலான் இருக்கிறோம். இப்போ இந்த அளவீடுகள் நாங்கள் முழுக்க நம்பித்தான் ஓமென்று சொல்லி அளக்க இருக்கிறோம். ஆனால் அவை வந்து சுவீகரிக்க மாட்டோம், அது சம்பந்தமான சகல உறுதிப்பாடுகளும் தந்துதான் அளப்போம் என்று சொல்லி கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் மக்களாகிய அனைவரும் வருகிற வெசாக் தினத்தன்று நாங்கள் போராட்டம், வருகிற 1ஆம் தேதி ஒரு போராட்டத்தை நாங்கள் ஒழுங்கமைக்க இருக்கிறோம். அதுக்கு முதல் இந்த அளவீடுகள் அனைத்தும் இடம்பெற்று முடியும் என நினைக்கிறோம். அப்போ அந்த 1ஆம் தேதி போராட்டம் வந்து எங்களோட காணி விடுவிப்புக்குரிய மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக அமைய வேண்டும் என்று சொல்லி நான் இந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறேன். நன்றி. சரி, இன்னும் ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட 17 பேர்ட்ட உறுதி இருக்குது. 17 பேர் தான் எங்களால் அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த 17 பேர்ட்டையும் அந்த எல்லைகள் காண்பிக்கப்படும் இடத்து அந்த 17 பேர்ட்ட காணியை மட்டும்தான் அவ ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு கதை ஒன்று சொன்னவ. இப்போ அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பரப்பு காணி இருக்குமென்று சொல்லி நாங்கள் சந்தேகிக்கிறோம். அதுக்கு கூடுதலான காணிகளும் இருக்கலாம். ஆனால் அந்த உறுதிகள் காண்பிக்கப்படும் இடத்து அவர்களது காணிகளை மட்டும்தான் விடுவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். அந்த இடத்துல நாங்கள் கேட்டுனாங்க என்னென்னு சொன்னால், அப்போ உறுதி இல்லாமல் சிலது இப்போ 30 வருடமாக வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து இல்லை. அப்போ அந்த தாய் தகப்பன் தவறின ஒரு பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல காணி இருக்கிற விஷயமே தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம், உறுதிகள் கூட அவர்களிடத்தை இருக்காமல் விடலாம். அப்படியான காணிகள் சுவீகரிப்பு மூலமோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த விகாராதிபதி கைப்பற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தில் நாங்கள் கேள்வி கேட்ட விடத்து அவ்வாறு இல்லை. அவை எப்போதாவது அவர்கள் உரிமை கோரப்படும் இடத்து, அந்த காணிக்காரர்களால் உரிமை கோரப்படும் இடத்து அந்த காணிகள் அளவை செய்து விடுவிக்கப்படும் என்று கூறுகிறார்கள். அதனால் நான் இந்த பொதுமக்கள் தையீட்டிய சார்ந்த மக்கள்கிட்ட நான் வந்து விடுக்கிற கோரிக்கை என்னென்னு சொன்னால், இவ்வளவு காலம் ஏதோ ஒரு சிலவள ஒரு பயத்தின் காரணமாக கூட நீங்கள் உறுதிகள் இருப்பதை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் உங்களது காணிகள் அந்த விகாரை இடத்திலே எல்லைப்படுத்தப்பட்டிருந்தால் அனைவரும் முன்வந்து உங்களது காணிகளை மீட்க முன்வர வேணும். இல்லையே இன்னும் ஒரு தசாப்த காலம் செல்லக்கூடும் அந்த காணிகளை விடுவிக்க. அதற்கிடையில் அந்த இடத்துல கூட புத்த விகாரிகள் சரி ஏதாவது ஒரு சட்ட ரீதியற்ற ஒரு கட்டிடம் எழும்புவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக அதிகமாக உள்ளது. இந்த காணிகளை நாங்கள் மீட்கும் இடத்து இன்னும் ஒருபடி ஆபாசமாக நின்று மற்ற காணிகளை கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றமையால் அனைவரும் உங்களிடத்தில் ஏதாவது உறுதிகள் இருந்தால் அவற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் மிகுந்த ஒரு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இது எங்களோட கடமையும் கூட. நன்றி.